அதுதான் நான் ஃபீல் பண்ணேன். அது நீ வாய்ப்பு இல்ல. பாத்தியா ரோஹித் தூக்கலான்னு கொழுப்பு தானே. That is Against what spin my from the last question 2 years is a ஆரம்பிச்சதே வந்து 64. what is your ideal position ன்னு நான் கேட்டேன். நான் கேட்ட கேள்வி வந்து உன்கிட்ட No, what it is is a time Jadeja's for him. ideal இல்ல position இரு you நான் see Jadeja's ideal position is a different aspect பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட். 3வது ஓடி இன்னைக்கு முடிஞ்சு போச்சு. வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. எட் அனதர் ஃபெதர் இந்த ஹேட் ஆஃப் கௌதம் கம்பீர் தான் சொல்லுவோம். இன்னும் நெகட்டிவ் வே. அவரோட புவர் ஃபார்ம் கண்டினியூஸ்ன்னு சொல்லலாமா? ஏன்னா வந்து தேவையில்லாத ரெக்கார்ட் நிறைய வச்சுக்கிட்டே போறாரு. அந்த விதத்துல இது ஒரு தேவையில்லாத ரெக்கார்டு. 1988க்கு அப்புறம் நியூசிலாந்து வந்து ஒரு சீரீஸ் வந்து இந்தியாவில் வின் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்றது, லைக் கிளீன்னா வந்து செம்மையா தே அவுட் பிளேடர்ஸ் தான் சொல்லணும். சூப்பரா டேக்கிள் பண்ணாங்க. ஸ்பின் பவுலிங்க இருக்கட்டும், எல்லாத்தையும் சூப்பரா டேக்கிள் பண்ணாங்க. டேரல் மிச்சல் அவரோட சப்ளைம் ஃபார்ம் கண்டினியூஸ். 2வது செஞ்சுரி இந்த சீரீஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச்லயும் வந்து 50 அடிச்சிருந்தாரு. 300+ ரன்ஸ் இந்த சீரீஸ்ல மட்டுமே அடிச்சிருக்காரு. சப்ளைம் ஃபார்ம்ல இருக்காரு. செம்ம டச்ல இருக்காரு. இந்தியா சைட்ல இருந்து பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்த்தா விராட் கோலியோட பேட்டிங் அண்ட் ஹர்ஷித் ராணாவோட பேட்டிங் நல்லா ஆடிந்தாரு. நிதிஷ்குமார் ரெட்டி கொஞ்சம் கொடுத்த சான்ஸ்க்கு இன்னைக்கு ஓரளவுக்கு பேட்டிங் சைட்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஃபாஸ்ட் பவுலிங் ஆன் த ஹோல் நல்லா இருந்தது. பட் தேர் ஆர் லாட் ஆஃப் கன்சர்ன்ஸ். பேட்டிங்ல கன்சர்ன்ஸ் இருக்கு. ஸ்பின் பவுலிங் ஈஸியா டேக்கிள் பண்றாங்க. அதெல்லாம் டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். பாலா, என்னோட இனிஷியல் தாட்ஸ் என்ன? என்னோட இனிஷியல் அன்ஃபார்ச்சுனேட் நம்ம வந்து சீரீஸ் லூஸில் இருக்கோம். நீ சொன்ன மாதிரி அதாவது 1988லேருந்து போராடிருக்காங்க ஒன் டே சீரீஸ் ஜெயிக்கிறதுக்கு நியூசிலாண்டு. பட் இந்த வாட்டி சக்ஸஸ் ஆகிட்டாங்க பிகாஸ் ஆஃப் த கிரேட் டீம் எஃபர்ட். அதாவது ஆஸ் அ டீமாக அவங்க வந்து எக்ஸ்ட்ரானரியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. இன் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் தே அவுட் பிளேட் இந்தியா. ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு டீம், ஒரு ஃப்ரெஷ் டீமை வச்சுக்கிட்டு ஒரு ஸ்ட்ராங், நம்மளோட இதில் வந்து வெரி ஃபியூ பிளேயர்ஸ் தான் இல்லையே தவிர, பட் இட் இஸ் எ வெரி ஸ்ட்ராங் டீம் இந்தியா ஆன் பேப்பர். எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்டிங் டீமு, எக்ஸ்பீரியன்ஸ் பவுலிங் லைனில் எப்படியும் கம்பேர்ட் டு நியூசிலாண்டு அண்டர் நம்ம ஹோம் கண்டிஷன்ஸில் ஆடுறோம். ஸோ தி அவுட் பிளேடர்ஸ். குடோஸ் டு கிவி டீம். நம்ம எங்கே கேமை விட்டோம், நம்ம சீரீஸ் விட்டோம்னு நான் ஃபீல் பண்ணுறது வந்து பார்த்தா நம்மளோட ஸ்பின்னர்ஸ் வந்து அவங்களோட இன்னெபிலிட்டி டு பிக் விக்கெட்ஸ் அண்ட் நாட் ஏபிள் டு கண்ட்ரோல் இன் த மிடில் ஃபேஸ் ஆஃப் த ஓவர்ஸ். அதுதான் க்ரூஷியல் டிஃபீட் ஃபார் தி சீரீஸும் சரி, இந்த மேட்சும் சரி. பர்டிகுலராக இந்த மேட்சும் நான் சொல்ல போனால் என்னன்னா, அண்டு ஜடேஜா ஒரு 29 ஓவர்ஸ்க்கு அப்புறம் தான் இன்ட்ரோடியூஸே பண்ணார் சுப்மன் கில். தே கிவன் மோர் சான்ஸ் ஃபார் நிதிஷ்குமார் ரெட்டி. ஸோ எங்கே ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, நம்ம ஸ்பின்னர்ஸ்க்கு ரோலே இல்லாமல் போயிடுச்சு. அண்ட் வி ஹவ் சீன் தட் ஹவு பியூட்டிஃபுல்லி டேரல் மிச்சல் வந்து குல்தீப்பை டேக் ஆன் பண்ண விதமாக இருக்கட்டும். இன்றைக்கும் எட்டதர் சூப்பராக டேக் ஆன் பண்ணார் டேரல் மிச்சல் வந்து குல்தீப்பை. ஸ்வீப்பாக இருக்கட்டும், ரிவர்ஸ் ஸ்வீப்பாக இருக்கட்டும், பேட். ஸோ ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸு. அண்ட் ஒன்ஸ் குல்தீப்பை வந்து டேக் ஆன் பண்ணிவிட்டு அக்ரெசிவாக ஆட ஆரம்பிச்சாருன்னா அவருக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. இதுதான் நம்ம பார்த்தோம் சவுத் ஆஃப்ரிக்காவில் அந்த ஒரு 358 சேஸ்லையும் குல்தீப் ரன் போனார், காலி ஆகிட்டோம். அந்த மற்ற 2 மேட்ச் ஜெயிச்சது முக்கியமான காரணம் குல்தீப் 4 விக்கெட் எடுத்திருப்பார். ஸோ த மெயின் ப்ராப்ளமே வந்து அந்த சைடில் வாஷிங்டன் சுந்தர் கண்ட்ரோல் பண்ணியிருப்பார். ஈவன் ஜடேஜா சம் எக்ஸ்டென்ட் இது பண்ணியிருப்பார். ஒரு 300+ ஸ்கோர் பண்ணதில் வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு குல்தீப்போட ரோல் இம்பார்ட்டண்டாக இருந்துச்சு விக்கெட் எடுக்கிறது. இங்கே என்ன ப்ளஸ் பாயிண்ட் ஆச்சுன்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டேரல் மிச்சல் அண்ட் ஹேஸ் எக்ஸ்ட்ராடினரி ரெக்கார்ட் அகெயின்ஸ்ட் இந்தியா, அது வந்து ப்ளே பண்ணியிருக்கு. அதுதான் வந்து அவங்க நம்ம அலோவ் பண்ணல, ஸ்பின்னர்ஸை வந்து ரோல் அலோவ் பண்ணல. அண்டு கில்லுக்கும் கான்ஃபிடென்ட் வரல ஜடேஜாவை கொண்டு வந்த விதமாக இருக்கட்டும். அண்டு நிதிஷ்குமார் வந்து பிட்ஸ் லைக் எனக்கு அங்கே தான் கேம் முட்டோன்னு தோணுது. அந்த ஒரு அவங்க ஸ்டார்டிங் வந்த போது ஃபிலிப்ஸும் ஒரு விக்கெட் 3 விக்கெட்ஸ் போயிடுச்சு. வி ஆர் தேர் இன் த கேம். அங்கே வந்து கொஞ்சம் ஏர்லியராக ஜடேஜாவை கொண்டு வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒரு சைடு ரன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஜடேஜாவை கொண்டு வந்து, அவரும் நாட் இன் இஸ் ப்ரைம் ஃபார்ம், இஸ் ஆல்சோ நாட் லுக்கிங் கிரேட். அதையும் நம்ம அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். ப்ராபப்லி வில் டிஸ்கஸ் ஆன் லேட்டர் ஆன் தட். பட் அண்ட் கெயில் ஜிமிசன் எக்ஸ்ட்ராடினரி பவுலிங் நம்ம பார்த்தோம். வாட் ஒரு வித்து கொடுத்தாரு, அதை சூப்பராக கட் பண்ணார் கில்லு. த நெக்ஸ்ட் பால் அந்த ஒரு ஓபல் சீம் டெலிவரி ஆங்கிள் இன்சைடு உள்ளே கொண்டு வந்தது. 1.6 டிகிரி சீம் ஆச்சு, மோர் தென் ஸ்விங் சீம் ஆச்சு. பால் நிப்ஸ் பேக். அண்ட் வாட் ஹேப்பன்னா, அந்த பாலோட ஓபல் சீம் இது இட் கிரியேட்ஸ் அ பேட் கேப் ஃபார் கில்லு.
அவரோட ஸ்ட்ராங் பேட்டர் பவுண்ட் பொசிஷன்னால என்ன ஆயிடுச்சுன்னா அவர் வந்து அந்த பாலோட பேட் பொசிஷன் வந்து ரொம்ப மேலே இருக்கு. ஓகே, இட்ஸ் டுவர்ட்ஸ் இந்த ஸ்லிப் ஏரியாலேருந்து இந்த ரேஞ்சில் இருக்கு. அவர் கொண்டு வந்து அந்த அவரோட நீ இது பண்ணும்போது கேப் இருக்கும்போது கவர் பொசிஷனில் இருக்கும் பேட். அது அவர் அந்த ஒரு கேப்புனால தான் இதை சூப்பராக அட்ரஸ் பண்ணியிருந்தார் சுனில் கவாஸ்கர் ஓவர் த இது. பிகாஸ் ஆஃப் இஸ் ரெட் இதே இந்த பேட் கேப்பை வந்து ரெடியூஸ் பண்ணார் இங்கிலாந்து சீரீஸில். அதனால வந்து ரெட் பால்ல வந்து எக்ஸ்ட்ரா நேரம் ரன் ஸ்கோர் பண்ண முடிஞ்சு. T20 பொறுத்தவரையும் இது என்ன ஆகும்னா அவருக்கு நேச்சுரல் ஷார்ட் மேக்கிங் எபிலிட்டிஸை கம்மி பண்ணும். ஸோ அந்த அந்த பியூட்டிஃபுல்லாக வந்து அவர் சொன்னார் ஃபார்மட் சேஞ்ச் எப்படி அஃபெக்ட் பண்ணுதுங்கிறது. டிஃப்ரெண்ட் ஃபார்மட் டிஃப்ரெண்ட் இது வே ஆஃப் ஸ்டைல், இதை அவர் ரெக்வயர் பண்ண முடியும். இது பெரிய கன்சர்ன் கிடையாது. பட் இது ஆக்சுவலாக வந்து ஏற்கனவே ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸில் லுங்கி நிகடி போடும்போது பால் கம்மிங் இன்னு பர்டிகுலர்லி இந்த ஏர்லி ஓவர்ஸில் பால் ஸ்விங் ஆகும். ஸோ அது வந்து இட் ட்ரபிள்ஸ் இம் லாஸ்ட் இன் பாஸ்ட் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் இஸ் ஸ்ட்ராங் பாட்டம் ஹேண்ட். அந்த பாட்டம் ஹேண்ட் கிரிப்னால அவரால் வந்து கொண்டு வர முடியாது. அந்த ஸ்விங் கம்மியாகுது டவுன் ஸ்விங்கோட இது. ப்ளஸ் இ கிரியேட்ஸ் இவரோட டால் ரிலீஸும் மேட்டர், டால் பவுலர். ஸோ இதுவும் ஒரு இதாக இருந்துச்சு. ஸோ கோகுல் வாட்ஸ் யுவர் தாட்? ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ்ஸ் பற்றி பேசிடலாம். அதாவது நியூசிலாண்டோட பாசிட்டிவ்ஸ், அதாவது கண்ட்ரி வித் அபவுட் 50 லட்சம் பேர் அவங்க பாப்புலேஷன், அரௌண்ட் 50 லட்சம் ஆடு பீப்புள். நம்ம வந்து எவ்வளோ லட்சம்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அதான் எவ்வளோ 1000 லட்சம் அப்படி நான் சொல்ல வரேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி வந்து இங்கே வந்துட்டு அவங்க என்ன அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வந்து மேபி அவங்களுக்கே ரியலைஸ் பண்ணாமல் அவங்க நிறைய விஷயம் அச்சீவ் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்காங்க. இந்த டெஸ்ட்டு, ODI, இப்போ T20 இனிமேல் வரப்போகுது, வேர்ல்ட் கப் அது வேறு இருக்குது. ஸோ அவங்களோடது இன்னும் நம்ம க்ளோஸ் அவுட் பண்ணலை. அண்ட் டெஃபினட்டாக நியூசிலாண்ட் இப்போது நம்ம சாம்பியன்ஸ் இதில் வந்து அவங்க ஃபைனல்ஸ்க்கு வந்தாங்க. அது எல்லாமே சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸில். ஸோ அப்படி இருக்கும்போது the gravity of how much they have achieved definitely வந்து I don't think even they don't realize, and it is good that they don't realize because every time they keep achieving more and more and more. ஸோ அப்படி இருக்கும்போது டேரல் மிச்சல் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக மட்டுமே வந்து 740 ரன்ஸ் ஓவரால் அவருக்கு இந்தியா ODIயில் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக அடிச்சிருக்காரு. இந்த 137 தான் ஹையஸ்ட் ஸ்கோரு, வித் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஆவரேஜஸ் அவரோட இதில். ஸோ இஸ் டெஃபினெட்லி அவரோட ஃபேவரட் டீம் வந்து இந்தியா, அது டெஃபினட்டாக ஆயின்ட்டுருக்கு. அண்ட் இந்த மேட்ச்சில் கிளென் ஃபிலிப்ஸ் அவரும் சூப்பர் செமையாக பேட்டிங் பண்ணார். 3 for அவங்க எவ்வளோ 3 for 2 என்னமோ இருந்தாங்கல்ல அவங்க ஸ்டார்டிங்கில். நியூசிலாந்து ஆரம்பிக்கும் போது வந்து தேவர் இதில் இருந்தாங்கல்ல 5 for 2, 58 for 3, 58 for 3லேருந்து அவங்க வந்து 270 கொண்டு வந்துட்டாங்க ரெண்டு பேரும். வெரி லிட்டில் சான்சஸ் அந்த மாதிரி இது பண்ணாங்க. அண்ட் இட் வாஸ் டிசப்பாயிண்டிங், வெரி வெரி டிசப்பாயிண்டிங். மேபி நமக்கு இந்த சீரீஸோட ODI இப்போ நடக்கிறதுனால இதோட ரெலவன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம பெருசாக அதை எடுத்துக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். பட் இது நெக்ஸ்ட் இயர், எண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் இயர் அந்த மாதிரி எதாவது நடந்ததுன்னா தென் இட்ஸ் டெஃபினெட்லி என்ன மாதிரி இது வரவும் இட்ஸ் தேர். பட் பிரில்லியன்ட் 54th 100 ஃப்ரம் விராட். ஆஸ் அ விராட் கோலி ஃபேன் வந்து எனக்கு ரோஹித் சர்மாவை செம்மையாக கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு தான் தோன்றது. பிகாஸ் வென் அவன் உயிரை கொடுத்து ஆடுறான் என் தலைவன், அங்கே உயிரை கொடுத்து அவன் மட்டும்தான் நிற்கிறான் கடைசியில் டெய்லண்டர்ஸோட. அப்படி இருக்கும்போது 3 மேட்சஸாக ரோஹித் வந்து இஸ் இன் அ டச். பட் ஆனால் அது கொண்டு போக முடியல, ஒரு 50 அடிக்கல இந்த சீரீஸில். அண்ட் அப்படிதான் எனக்கு விராட் ஃபேனாக தான் எனக்கு வந்து 3 மேட்சுமே விராட் வந்து இஸ் பெர்ஃபார்ம்ட். அப்படிதான் எனக்கு இது பண்ண தோன்றது. அண்ட் நம்மளுக்கு சில வீக்னஸஸ் இருந்தது பேட்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல. இந்த கிரவுண்டில் தெரிஞ்சிருச்சு எப்படி போட்டாலும் அடிக்கிறாங்க, 2வே ஓட முடியல இந்த கிரவுண்டில், அவ்வளோ குட்டி கிரவுண்டு. அதனால விராட்டோட ஸ்ட்ரென்த்தே அதுதான், 2 ஓடுறது தான். அந்த சைடு ஆளே இல்லைன்னா கூட இவன் குல்தீப் முன்னாடி ஹர்ஷ்தீப் கொஞ்சம் பிகிட்டர் குல்தீப்பை விட. பட் ஆனால் அப்படி இருந்து 2 ஓடுற மாதிரி ஓடவே முடியல கிரவுண்டில். ஸோ என்ன அதுவே ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருந்தது. நிதிஷோட ரன்னிங் 3 கூட ட்ரை பண்ணாரு. நிதிஷ் வந்து விராட் கோலி அந்த ஹர்ஷித் ராணாவோட ஒரு கிட்டத்தட்ட எவ்வளோ ஒரு அவங்களுக்குள்ள என்ன ஒரு ஏஜ் கிராப் 15-16 இயர்ஸ் இருக்குமா, 17 இயர்ஸ் இருக்குமா ரெண்டு பேருக்கும்.
இங்க பாதி 1.5 ரன் ஓடிட்டான், ஓடிட்டாரு விராட். 1.5 runs ஓடும்போது ஹர்ஷித் ராணா இன்னும் அந்த சைடு இருக்காரு. ஸோ அட் தி ஏஜ் பட் ஆனா அதுல பியூட்டி என்னன்னு கேளு, அந்த பால 6 அடிச்சாரு, அந்த லாஸ்ட் பால். ஆமா, நீ கண்டினியூ. நம்மளுக்குள்ள சில வீக்னஸஸ் இருந்தது. அதாவது ஆப்வியஸ்லி வேர்ல்ட் கப் வரதுனால பும்ரா ஆடல, T20 ஃபோக்கஸ் பண்ணிட்டு. ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா, அது பிளேயர்ஸ் ஆர் இன் ஃபார்ம். அவங்க பிளேயர்ஸ்லாம் வி ஆர் டெஃபினெட்லி மிஸ்ஸிங் ஆல் தோஸ் பிளேயர்ஸ். அந்த மாதிரி ஒரு 3 பிளேயரை வந்து மிஸ் பண்ணும்போது இந்த டீம் வந்து சுப்மன் கில் நாட் கமிங் ஃப்ரம் அ லாட் ஆஃப் ரன்ஸ், T20 ஸ்னப், அண்ட் அ கேப்டன் ஹூ ஸ்டில் ட்ரைங் டு கெட் த கண்ட்ரோல் ஆஃப் த டீம், ஹோல் டீம், along with Shreyas Iyer coming back from injury. அந்த மாதிரி ஒரு இது. ஜடேஜா ஆல்சோ இந்த ஃபார்மேட்ல இஸ் நாட் பீங் இன் இஸ் பெஸ்ட். அதை பத்தி நம்ம வேணா பேசலாம். அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி ரோல் கிளாரிட்டி, அதை பத்தி பேசினோம். ஸோ இந்த மாதிரி விஷயம். அண்ட் ரோஹித் சர்மா நாட் ஃபயரிங் ஆன் த டாப். இந்த மாதிரி இருக்கிறது மல்டிபிள் ரீசன்ஸ். ஸ்பின்னர்ஸ் கோயிங் ஹிட் வெரி அன்லைக் தட் இந்தியன் டீமோட இருக்கிற ஒரு செட் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் வந்து ஆர் கோயிங் ஃபார் ரன்ஸ் டுகெதர். அந்த மாதிரி வந்து வெரி வெரி அன்லைக். அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஓவரால் இந்த இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஹவ் பர்ஃபார்ம் மச் பெட்டர். அண்ட் ஆன் டாப் ஆஃப் ஆல் தட் ஒரு அண்டர் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு நியூசிலாந்து டீம், அவங்க வந்து தேவ் பஞ்ச்ட் அபவ் தேர் வேஸ்ட் அப்படின்னு above their weight அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதுதான் இந்த சீரீஸோட ஓவரால் ஒரு பிக்சரா தெரியுது. ஓகே, ஸோ இப்போ அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஹர்ஷித் ராணா இஸ் அ பிக் பாசிட்டிவ். நீயும் சொல்லியிருந்த அவனும் சொன்னது. அந்த பியூட்டி என்னன்னா, த கிரெடிட் கோஸ் டு கௌதம் கம்பீர். We criticize Gautam Gambhir for other reasons, but backing the talent what he has seen for Harshit Rana, that is paying off in terms of his bowling all-rounder கொண்டு வராரு. ஸோ ஏன்னா இந்த சீரீஸோட அந்த ஃபர்ஸ்ட் விக்டரிக்கும் முக்கியமான காரணம் அந்த லாஸ்ட் 10 overs வந்து வித் KL ராகுல் இவர் வந்து ஃபினிஷ் பண்ணது தான். அந்த KL ராகுல ப்ரெஷர் ஈஸ் பண்ணி விட்டதுக்கு அவரோட பேட்டிங் வந்து சூப்பர் இம்ப்ரூவ்மெண்ட். அண்ட் அட் த வில் 6 கிளியர் பண்றாரு சூப்பரா. ஒரே அன்ஃபார்ச்சுனேட் மேபி வந்து டயர்ட் ஆகிட்டதுனாலயா எனக்கு என்னமோ ஃபீல் ஆச்சு, அந்த ஃபுல் டாஸ் பால் மிஸ்கியூ பண்ணதுனால அது. அண்ட் ஏன்னா சூப்பர் அவரோட பவுலிங்கும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. பட் இன்னொரு என்ன ப்ராப்ளம்னா வந்து லைக் அகெயின் வந்து அந்த வைடு வித்து கொடுத்துட்றாரு. அதுதான் அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு. பட் ஐ ஹவ் சீன் தட் இன் கிரிக்இன்ஃபோ இமான்ஸ் கஜ்ஜு அவரோட இது, அவர் வந்து க்ளோஸர் டு த ஸ்டெம்ப்பு பால் ரிலீஸ் பண்ணும்போது ஹி ஹாஸ் பீன் வெரி எஃபெக்டிவ். பட் இதே வந்து வைடரா இது பண்ணும்போது ட்ரை பண்ணும்போது அவரால் ஆங்கிள் இன் உள்ள பண்ண முடியல. ஸோ அதனால வித்து இதாயிருது. ஸோ திஸ் வாஸ் அ குட் அப்சர்வேஷன் ஐ நோட்டீஸ் ஃப்ரம் கிரிக்இன்ஃபோவில் வந்து இமான்ஸ் கஜ்ஜுவோட இது. வி வில் ஷேர் தோஸ். ஸோ இது அவரோட இது தெரிஞ்சிச்சு டிஃப்ரென்ஸ். இது இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளோட பெரிய டிராபேக் இந்த சீரீஸ் தோத்ததுக்கு மெயின் காரணம் பார்த்தா, ஒன்று ஸ்பின்னர்ஸோட மிடில் ஓவர் கண்ட்ரோல் இல்லாது, விக்கெட் எடுக்காது. எய்தர் ஒன் ஆஃப் த திங்ஸ். ஒன்று கண்ட்ரோல் பண்ணிருக்கணும், இல்லை விக்கெட் எடுத்துருக்கணும். இன்னைக்கு ஜேடன் அவர் பவுலிங் பாரு, 10 overs 42 for 2 வித்தவுட் மைக்கேல் பிரேஸ்வெல். நம்ம கொஞ்சம் ஐடியலா கொஞ்சம் யோசிச்சிருந்தாங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயரும் தேவையில்லாத ஒரு மிஸ்கியூ பேக் ஆஃப் லெங்த். இதில் ரோஹித் சர்மா, அகைன் ஐ எம் ரோஹித் சர்மா ஃபேன், வெரி அன்ஃபார்ச்சுனேட். என்ன சொல்லுதுன்னா, இஸ் ட்ரைங் டு பேட் இன் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆஸ்திரேலியாவில் கண்டிஷன்ஸ் டிஃப்ரெண்ட், அதனால அவர் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு இது பண்ணாரு. வேற இன் இந்தியான்னு வரும்போது அவரோட அந்த 2023 வேர்ல்டு கப்போட சிமிலர் ஸ்டைலில் ட்ரை பண்ணுற பார்க்குறாரு, டேக்கிங் ஆன் ஏர்லி. அண்டு அது வந்து ஒரு 1 பேட் ஷாட்ஸ். இந்த 3 மேட்ச்மே என்ன ஆகுதுன்னா, இஸ் லுக்கிங் கிரேட். பட் ப்ராப்ளம் என்னன்னா, அந்த 1 ஆஃப் டெலிவரி மிஸ்கியூ பண்ணி அவுட் ஆகிறதுல தான், அந்த ஒரு டைமிங் மிஸ் ஆகிறதுல தான் அவுட் ஆயிருக்காரு. ஐ ஹோப் ஹி வில் கம் பேக், ரோஹித் சர்மா கேஸ் பொறுத்த வரையும். பட் நம்ம ப்ராடர் ஆஸ்பெக்டில் பார்க்கணும். ஒரு ஆன் குட் டே இவங்க டாப் ஆர்டர்ஸ் ஃபெயில் ஆச்சுன்னா என்ன ஆகுங்கிறது தான் இன்றைக்கும் நம்ம பார்க்குறது. நம்மளோட கீ ஸ்ட்ரென்த் எங்கன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோ, இந்தியன் கண்டிஷன்ஸில் எப்போதுமே வந்து டாப் ஆர்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 பேட்டர்ஸ் செட் பண்ணி மேட்ச் ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. லாஸ்ட் 10 overs ஹார்திக் பாண்டியா, முன்னாடி ரவீந்திர ஜடேஜா ஆர் மகேந்திர சிங் தோனி, இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்க. லேட்டர் ஆஸ்பெக்டில் பார்த்தோம்னா KL ராகுல் ஃபினிஷ் பண்ணுவார். இதை இன்னைக்கு மிஸ் ஆயிருக்கு. அதுதான் நான் கூட இதை நினைச்சேன். 2017 கேதர் ஜாதவ், விராட் கோலி அகெயின்ஸ்ட் இங்கிலாண்டோட 49 for 4 போயிருவோம். அங்கேருந்து அவங்க 2 பேரும் அடிச்சு 350+ அந்த சேஸ் பண்ணுவோம். இவங்க 2 பேரும் அடிச்சு கொடுத்துருப்பாங்க. அந்த மேட்சும் 48th ஓவரில்
35th ஓவரில் கோலி அவுட் ஆயிடுவாரு, 40th ஓவரில் ஜாதவ் அவுட் ஆயிடுவாரு. அங்கே ஹார்திக் பாண்டியாவும் ஜடேஜா அப்புறம் அஸ்வின் 3 பேர் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இங்கே அதுதான் மிஸ் ஆச்சு. ஈவன் நம்மளோட லோயர் பேட்டரிங் ஆர்டர் வந்து இன்னைக்கு பண்ணிட்டாங்க, பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிதிஷ்குமார் ரெட்டியாக இருக்கட்டும், ஹர்ஷித் ராணா, தே டன் அபோவ் தர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லெவலில் அவங்க நல்லா தான் பண்ணிட்டாங்க. எங்கே நமக்கு பேக் ஃபயர் ஆயிருக்குன்னா ஜடேஜா இந்த ஒரு ஸ்மால் கிரவுண்டில் அகெயின்ஸ்ட் லெஃப்ட் ஆர்மர் ஜேடன் இதில் இவர் கிளியர் பண்ண முடியல, ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் பவுலரை கிளியர் பண்ண முடியலன்னா இட் இஸ் எ சீரியஸ் கொஸ்டின் ஃபார் ஜடேஜா. அவர் பவுலிங்லையும் இல்லை பேட்டிங்லையும் இட் இஸ் அன் ஐடியல் பொசிஷன் ஃபார் ஜடேஜா டு ப்ரூவ் இஸ் ஒர்த். அதாவது 2027 இப்போ லாஸ்ட் வீடியோலயே வந்து ஜடேஜா பத்தி நீ மென்ஷன் பண்ண. டு யூ திங்க் ஜடேஜாக்கு வந்து அலாங் வித் நிதிஷ்குமார் ரெட்டி, பிகாஸ் ஹர்திக் பாண்டியா இருக்கும்போது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, ஹர்திக் பாண்டியா இஸ் அ பெட்டர் பேட்டர் தென் ஜடேஜா அந்த அந்த ஒரு பொசிஷனுக்கு. இப்போ இந்த மேட்ச் நம்பர் 5, போன ரெண்டு மேட்ச்லையும் நம்பர் 6, ஒரு மேட்ச்ல நம்பர் 6, ஒரு மேட்ச் நம்பர் 7, இந்த மேட்ச் நம்பர் 5. ஸோ ஜடேஜாவோட ஐடியல் பொசிஷன் வந்து என்னது, நீ என்ன நினைக்கிற? வாட் இஸ் ஜடேஜாஸ் ஐடியல் பொசிஷன்? ஜடேஜா எப்போதுமே வந்து இஸ் நாட் இன் ஃபிக்ஸட் பேட்டிங் ஆர்டர் த்ரூஅவுட் இஸ் கேரியர். நீ பார்த்தோன்னா ஜடேஜா வில் நாட் கம் இன் ஒரு இந்த பொசிஷன் தான் வந்துட்டே இருக்க மாட்டார் அவர் த்ரூஅவுட் த கேரியர். ஈவன் இன் இஸ் பிரைம் ஆல்சோ த ஆர்டர் மே ஷஃபிள் ஃப்ரம் 6, 7, 8 இந்த பொசிஷனில் தான் அவர் ஜடேஜாவோட இது வந்திருக்காரு. ஈ நோஸ் தட் ஹவு டு பிளே தட். Because I think our age and our spot ப்ராப்ளமா இருக்கு. I think he is getting pressure. நம்ம ஃபார்மேட்டை வந்து இது பண்ண கூடாது. ஒரு செகண்ட் இரு, நான் அந்த ஸ்டாட்ச் வச்சிருக்கேன். அவர் ஆடின 137 மேட்சஸ்ல நம்பர் 7 பொசிஷன்ல 97 மேட்சஸ் ஆடி இருக்காரு. நம்பர் 6 பொசிஷன்ல 11 மேட்சஸ் ஆடி இருக்காரு. நம்பர் 5 பொசிஷன்ல 3 மேட்சஸ் ஆடி இருக்காரு வித்வுட் கவுண்டிங் திஸ் மேட்ச். இந்த மேட்சுக்கு முன்னாடி எடுத்த ஸ்டார்ட். நம்பர் 4 பொசிஷன்ல 2 மேட்சஸ் ஆடி இருக்காரு. மற்ற ஃபார்மேட்டோட நம்மளோட பிரெயின் ஃபைட இந்த ஃபார்மேட் கொண்டு வரக்கூடாது. ஏன்னா இது ஓடிஐ ஃபார்மேட். 97 games played in number 7 position. 97 games out of 137 games. So அப்படி இருக்கும்போது இன்னைக்கு என்ன பொசிஷன் வந்தாரு? ஜடேஜாவோட கிரிட்டிசிசம் வந்து ரொம்ப அன்ஃபேர்னு நினைக்கிறேன். ஏன்னா 2025ல அவரோட ஓடிஐ ஸ்டாட்ஸ் நீ எடுத்தேன்னா அவரோட ஆவரேஜ் வந்து 53. 2025ல ஓடிஐ ஸ்டாட்ஸ் 7 games and 53. அதே இயர்ல நீ அக்ஸாரை கம்பேர் பண்ணிப்பாரு. ஆஸ்திரேலியால ஜடேஜா ஆடல, அந்த ஒரு 3 games வந்து அக்ஸார் ஆடி இருக்காரு. அந்த இதை இன்க்ளூட் பண்ணா கூட அக்ஸாரோட ஸ்டாட்ஸ் வந்து ஜடேஜாவோட 2025ல போறாரு. அண்ட் அக்ஸார் வந்து யங் தான். ஓகே, அக்ஸார் வந்து யங். No, let me clarify you one more thing. You are confused with the average stat base பண்ணி நீ கன்ஃபியூஸ் ஆயிட்ட. என்னன்னா அக்ஸார் comes in a position of batting number 5 or number 6 positionல. He will get out. He will score the crucial 30 or 40 runs in consistent every match, whereas Jadeja will come at the number 7. He will end up become not out, so that's why the average will be higher side. So that we cannot right. That is right. No average, that is right. And one more thing, when crucial space. No ball space is important. நீ வந்து ஒரு லாஸ்ட் டைம் what is a strike rate against? No, now let me tell you, Jadeja's strike rate against spin from last 2 years is a 64. What is your ideal position ன்னு நான் கேட்ட கேள்வி வந்து உன்கிட்ட. No, it is a time for him. இல்ல இரு, you see Jadeja's ideal position is a different aspect பா. இங்க வந்து நீ எத்தனை பேர் இப்ப ஹர்திக் பாண்டியா வந்துட்டானா ஹர்திக் பாண்டியா will be higher up the order. அக்ஷர் பட்டேல் you have only one spot. Whether you will go with Jadeja or Akshar Patel. Simple. Number 7. Number 6 is KL Rahul. Number 5. Fine, I will ask you one thing. No, I will ask you. He cannot play number 6 or even number 5. Jadeja cannot play that. நீ சொல்ற அக்ஷர் ப்ளே பண்றானே, how do you think? நீ ஹர்திக் பாண்டியா ராகுல் அக்ஷர் safeguarded from that place. அக்ஷர் வந்து எங்க ஆடுவ? நம்பர் 5 ஆடி இருக்கானே. அக்ஷர் பட்டேல் நம்பர் 6 ஆடி நமக்கு சாம்பியன்ஸ் ட்ரோஃபில crucial timeல இது பண்ணிருக்கா, சேஃப்கார்ட் பண்ணிருக்கான். வந்து ஓடிஐல நீ வந்து அக்ஷர் நம்பர் 5 ஆடுவன்றியா? ஏன்னா உனக்கு யார் லெஃப்ட் ஹேண்டர் இருக்கா? நம்மளோட ப்ராப்ளமே என்னன்னா ஒரே இன்னைக்கு வந்து அவங்க மைக்கேல் பிரேஸ்வெல் இல்லாததுக்கு இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னன்னு பார்த்தோன்னா அவன் ஆஃப் ஸ்பின்னர். நமக்கு மோஸ்ட்லி எல்லாருமே right hander batters, where you will bring your left hand batters inside the game. That is fine. But அது okay fine. But ஆனா இதெல்லாம் வெச்சிட்டு வந்து நீ ஜடேஜாவை கார்னர் பண்றியோ நீ எனக்கு தோன்றது. அப்படிதான் எனக்கு தோன்றது. Because ஜடேஜா கனவுல no it is not no let me tell you one thing. I'm not cornering Jadeja. I'm telling the fact that Jadeja Akshar Patel அவன் கன்சிஸ்டண்டா டஃப் பேசஸ்ல ஆடினதுனால he is a better candidate for ahead of Jadeja தான் நான் சொல்றேன். Both batting and both bowling. He played a lot of
டஃப் சுச்சுவேஷன்ஸ். ஸோ அவனால இது பெட்டரா ஹேண்டில் பண்ணிருக்க முடியும் தான் சொல்றேன். திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் ரீசெண்ட் இது பொறுத்து தான் சொல்றேன், நாட் பேஸ்ட் ஆன் ஜடேஜா இஸ் அ கிரேட் பிளேயர். நான் சொல்ற வருது ரீசெண்ட் இயர்ஸ்ல அவன் வந்து பெட்டரா ஹேண்டில் பண்ணியிருக்காங்கிற ஒரே இது ஒரு காரணத்துக்கு மட்டும்தான் நான் சொல்றேன். இஸ் an ஐடியல் கேண்டிடேட், we are missing it. அதுதான் நான் சொல்ல வர்றது. ஓகே We should find a way. யா சொல்ற கணேஷ். யா இல்ல அதான் ஜஸ்ட் ஆடிங், நான் சிமிலர் பாயிண்ட் தான் ஆட் பண்ண ட்ரை பண்ண, பட் ஐ திங்க் யூ கவர்ட் இட். நீங்க ஜடேஜா த பேட்டரை பத்தி டிஸ்கஸ் பண்ணீங்க, தட் இஸ் ஃபைன். கோகுல் ஸ்டார்ஸ்ல எடுத்து வச்சா தட் இஸ் ஃபைன். பட் ஜடேஜா த பவுலரே நம்ம மிஸ் பண்றோம், அதுதான் இங்க மெயின் ப்ராப்ளமே. சி வாட் ஹி ஹஸ் டன் இன் த பாஸ்ட், அத அவரோட டோன்ட் கம்பேர் வித் அதர் பிளேயர்ஸ். அக்ஷர் பட்டேல் வர்சஸ் ஜடேஜா கம்பேரிசன் போகாம ஜடேஜா வர்சஸ் ஜடேஜாவே நீ கம்பேர் பண்ணா ப்ரீவியஸ்ல அவர் பண்ண அந்த பர்ஃபார்மன்ஸ் ஆஸ் அ பவுலர் இப்போ இல்ல. அதுதான் மெயின் ப்ராப்ளம். அதை இடத்த பார்க்கும்போது அக்ஷர் இஸ் டூயிங் பெட்டர் தட் சேம் ரோல். அப்படி இருக்கிறப்போ அண்ட் ஹி இஸ் ஆல்சோ கிவிங் த அடிஷனல் பேட்டிங். ஓகேவா, நீ உன்னோட மெயின் ரோல் பவுலர், அதை அக்ஷர் இஸ் டூயிங் பெட்டர் when compared to ஜடேஜா வாட் ஜடேஜா was doing in the past. He is additionally giving the batting role. அக்ஷர் பட்டேல் ஒரு ஜடேஜா மெயின் ரோல் பவுலர்னு வந்து நீ அக்ஷர் பட்டேல் மெயின் ரோல் பவுலர்ன்ற எப்படி மெயின் ரோல் பவுலர்? ஆல்ரெடி we have 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஓகே, அதை தவிர குல்தீப் ஒரு பவுலர் வச்சுட்டு இருக்கோம், ஹர்திக் பாண்டியா ஸ்லாஷ் நிதிஷ்குமார் ரெட்டி, அதை தவிர அக்ஷர் ஸ்லாஷ் ஜடேஜா. அப்ப எப்படி வந்து மெயின் ரோல் பவுலர்ன்ற? சி லைக் நமக்கு மிடில் ஓவர்ஸ்ல கண்டெயின் பண்ண 2 ஸ்லோ பவுலர்ஸ் தேவை, 2 ஸ்பின்னர்ஸ் தேவை. அப்படி இருக்கிறப்போ ஒரு பவுலர் தான் நமக்கு குல்தீப் யாதவ் இருக்காரு. அப்ப இன்னொன்னு ஜடேஜா ஸ்லாஷ் அக்ஷர் பட்டேல் தான் அது பண்ண முடியும், பண்ணுவாங்க. we have ஹர்திக் பாண்டியா இஸ் ஸ்டார்டிங்கும் பண்ணாரு, எண்டு பண்ணாரு. இஸ் ஆல் எல்லா ஏரியாஸ்லயும் போடக்கூடிய ஒரு பவுலர், ஃபாஸ்ட் பவுலர். பட் நமக்கு ஸ்லோ இந்த மிடில் ஓவர்ஸை கண்டெயின் பண்றதுக்குன்னா இந்த 2 பேர் தான் இருக்காங்க. வேற யார் இருக்காங்க டாப்ல? நமக்கு பவுலிங் போட முன்னாடி மாதிரி சேவாகோ சச்சினோ கிடையாது. ஸோ இவங்க 2 பேர் தான் பண்ணி ஆகணும். ஸோ தே வில் ஹேவ் டு கம்ப்ளீட் தேர் கோட்டா. அப்போவே அவங்க மெயின் பவுலர்ஸ் தானே. ஒன் மோர் திங், இன்னொன்று விஷயம் சொல்கிறேன் என்னன்னா, இந்தியன் கண்டிஷன், நான் சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸ் பற்றி தான் சொல்கிறேன். இந்தியா எப்போதுமே வந்து லெஸ் தென் 20 ஓவர்ஸ் போட மாட்டாங்க ஸ்பின்னர்ஸ் வச்சு. இன்னைக்கு பாரு எத்தனை ஓவர்ஸ் 2 பேர் போட்டிருக்காங்க. தே ஆர் நாட் ட்ரஸ்டிங் த ஸ்பின்னர். அது ஒரு விஷயம். இந்த சீரீஸில் இருக்கட்டும், மோர் தென் 20+ ஓவர்ஸ் நம்ம போடுவோம், 3 ஸ்பின்னர்ஸ் வச்சுப்போம். வாஷிங்டன் சுந்தர், சம்டைம்ஸ் வாஷிங்டன் சுந்தருக்கு வந்து என்ன ஆகுனா அவர் ஃபுல் கோட்டா போட மாட்டார், ஒரு 5 ஓவர்ஸ் 6 ஓவர்ஸ்ல முடிச்சு விடுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 22 to 25 ஓவர்ஸ் வில் பவுல் இன் இந்தியன் கண்டிஷன். தட் வாஸ் அ கீ சக்சஸ். எய்தர் தே வில் பிக் விக்கெட் ஆர் தே வில் கண்ட்ரோல் த இன்னிங்ஸ், இன்க்ளூடிங் ஜடேஜா. நான் சொல்றேன் ஈவன் அக்ஷர் பட்டேல் ஆடினாலும் தே வில் டூ த சேம் ஜாப் தான். அக்ஷர் பட்டேல் ஜடேஜா சேம் டைப். என்ன இதுனா ஜடேஜா இஸ் நாட் இன் பிரைம், அதுதான். அண்ட் அக்ஷர் பட்டேல் அவர் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல ஹேண்டில் பண்றாரு. தட்ஸ் வாஸ் மை கேஸ். நாட் ஜடேஜாவோட பாஸ்ட் இது அந்த இதில் நான் சொல்ல வரல. பட் ஒரே இது கியூரியஸ் பாயிண்ட் வந்து ஐ திங்க் யூ வில் ஆல்சோ ஃபேஸ் த ப்ரெஷர். அதுதான் எனக்கு தெரிஞ்சு அவரோட ஃபெயிலியருக்கும் காரணமாச்சு இந்த சீரீஸில் இருக்கிறது. இஃப் யூ இன்னைக்கு வந்து அவர் அடிச்சிருந்தாருன்னா இட் ஹேஸ் அ பாயிண்ட் டு ப்ரூவ் ஆயிருக்கும் அவர் கொஷின் பண்ணுறது. இட் இஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட் வி மிஸ்ட் ஹிம், அந்த ஒரு இதுதான். அண்ட் ஒன் மோர் திங், குல்தீப் யாதவும் வந்து ஐ திங்க் இட்ஸ் எ டைம் தட் ஹி இஸ் ஆல்சோ நாட், அவரோட ரெஃப்ஸ் வந்து கம்மியாயிடுச்சு. அந்த ரெஃப்ஸ் இம்பார்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ அதுவும் வந்து ஒரு கன்சர்ன் பாயிண்ட்டு. அண்ட் பிளேயர்ஸ் ஆர் லுக்கிங் அவுட் டு வென் இஸ் ஆன் ப்ரெஷர், அவர் வந்து இஸ் கோயிங் ஆன் மோர். திஸ் இஸ் இஸ் பாஸ்ட் இஷ்யூ. இட் இஸ் கம்மிங் பேக் அகைன். ஐ திங்க் தே ஹவ் டு ஒர்க் அவுட். டேட்டா அனலிஸ்ட்டு எல்லாருமே ஒர்க் அவுட் பண்ணும், பவுலிங் கோச்சும் எல்லாம் இது ஒர்க் அவுட் பண்ணி இந்த அட்ரஸை சீக்கிரம் நம்ம இது கிளியர் பண்ணோம். ஏன்னா T20 வரப்போகுது, அங்கே வந்து அவரோட ரோலும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து இப்போ ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஸ்டில் கம்மிங் பேக். அவருக்கு ஒரு இது வேணும். இந்த லெஃப்ட் ஹேண்டர், பிகாஸ் நம்ம டாப் 5 பேர் வந்து லெஃப்ட் ஹேண்டரா சாரி ரைட் லெஃப்ட் ஹேண்டரே இல்லாததுனால நம்ம வந்து இந்த ஜடேஜாவை ப்ரொமோட் பண்ணுறோம், இது பண்ணுறோம். அண்ட் அது வந்து நம்ம டெஸ்ட் கிரிக்கெட்லேயே பண்ணுறோம். அவங்க வாஷிங்டன் சுந்தர நம்பர் 3 பண்ணுறது அதெல்லாம் பண்ணுறோம். ஸோ அது ஒரு இது கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கோம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் திலக்கரம் வந்து would have added more value if he was obviously playing fit ன்றதுனா திலக்கரமா would have added more value. அவர் நம்பர் 4 வரலாம். அந்த மாதிரி நம்பர் 4 வரும்போது டெஃபினட்டா ஸ்ரேயஸ் ஐயர் has to fight for the spot. இப்போ ஸ்ரேயஸ் ஐயர் may play in the World Cup. வைஸ் கேப்டன் பா, அவர் எப்படி ஃபைட் ஃபார் ஸ்பாட்னு சொல்றேன். The point is that is two innings has been
ஒரு செகண்ட் இரு, ஒரு செகண்ட் இரு, நான் எதுவும் சொல்றேன். திலக் வர்மா வந்து நம்பர் 4 ஆடிட்டா. பேட்டிங் ஆர்டர் சொல்ல வரியா, சேஞ்ச் பண்ண சொல்ல வரியா? 5ல ஐயர் வரலாம். நான் சொல்றேன். பட் அகைன் இஃப் தட் இஸ் நாட் வர்க்கிங், அட் தி எண்ட் ஆஃப் தி டே he has to fight for his spot. ஏன் வைஸ் கேப்டன் That's fine. தூக்கலாம். We have to wait for that. It's too early ன்னு நான் சொல்ல வரேன். Shreyas Iyer is coming back after his injury. வந்து இங்க பாரு, வைஸ் கேப்டன்லாம் வந்து unless he is a very big name அந்த மாதிரி இருந்தாதான் வந்து See, but Shreyas Iyer is consistent இல்ல, இந்த ரெண்டு மேட்ச் he is being consistent performer. So last year he was very consistent. எல்லா மேட்சும் 50 அடிச்சிருக்காரு. ஈவன் டஃப் கண்டிஷன் ஆஸ்திரேலியாலும் பண்ணிருக்காரு. So see, Shreyas Iyer you need to give a chance. Like I feel he will come back. It is one bad shot அந்ததுனால இந்த இதுல இதா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இது இப்போ என்ன ஒரே ஒரு இதுனா, நம்ம நீ சொன்ன லெஃப்ட் ஹேண்டர் நமக்கு தேவை. நான் அதே தான் நானும் இது பண்ணேன். லெஃப்ட் ஹேண்டருக்கு கொண்டு வரதுக்கு திலக் வர்மா ஒரு கேண்டிடேட் இருக்காரு. இல்லைனா நம்ம என்ன ஃபர்தர் ஆப்ஷன்ஸ் நம்ம ஏற்கனவே ட்ரை பண்ணியிருக்கோம் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில். அக்சர் பட்டேல், தட்ஸ் வாட் ஐ எம் கிவிங் த கேஸ் ஆஃப் அக்சர் பட்டேல். லைக் ஆல்ரெடி வந்து அவர் பண்ணியிருக்காரு. அந்த ஒரே ஒரு காரணத்தில் மட்டும்தான் நான் அக்சர் பட்டேல் பாயிண்ட்டை நான் சொல்ல வந்தது. ஸோ நமக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தா இன்னொரு கேண்டிடேட் இப்போ கூட நம்ம வந்து இன்னைக்கு விஜய் எஸ்ஆர்ஐ ட்ரோஃபி வந்து ஜெயிக்க வச்சார் விதர்பா கேப்டன் ஹர்ஷ் தூபே, அவர் இருக்காரு. ஹர்ஷ் தூபேயும் வந்து ஒரு கேண்டிடேட். ஐ திங்க் என்னை கேட்டால் வந்து அவரையும் கொஞ்சம் உள்ளே வரலாம், ஸ்கீம் ஆஃப் திங்ஸில் கொண்டு வரலாம். அவரும் ஒரு ஸ்லோ லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் ப்ளஸ் பேட்டர் லோயர் மிடில் ஆர்டரில் வர ஒரு கேண்டிடேட் இருக்காரு. இன்னைக்கு கூட குரூஷியலாக அந்த பிரேரக் மேன்க்கு விக்கெட் எடுத்தாரு. ஸோ அவரும் டீசெண்டாக பண்ணிட்டு இருக்காரு டொமஸ்டிக் சர்க்கியூட்ஸில். அவர மாதிரி ஆப்ஷன்ஸும் கொண்டு வரலாம். இல்லைனா நம்ம அக்சர் பட்டேலை தான் கொண்டு வரணும். அக்சர் பட்டேல் ஆல்ரெடி இந்த ரோலை பண்ணியிருக்காரு, பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் நம்பர் 6 வந்து இல்லை நம்பர் 5 வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபிலே பார்த்துருக்கோம், அண்ட் ஆஸ்திரேலியாவும் பார்த்துருக்கோம். ஒரு குரூஷியலாக ஒரு 40 ரன்ஸ் அடிக்க ஒரு ஏபிள் பேட்டர். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் நான் வந்து ஐ ப்ரிஃபர்ட் அக்சர் பட்டேல் ஓவர் ஜடேஜா பிகாஸ் ஆஃப் இஸ் ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ். அந்த ஒரு காரணத்தினால சொல்ல வந்தேன். புரியுது. இல்லதான் இப்போ நீங்க லெஃப்ட் ஹேண்ட் ஆப்ஷன்ஸை பத்தி பேசும்போது நம்ம ஏன் வந்து மறுபடியும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால்னு ஒருத்தர் இருக்கார், நம்ம அவங்க மறந்துட்டோமா என்னன்னு தெரியல. ஏன்னா நம்ம சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல கில் இல்லாதப்போ அவர் வந்த ரோஹித் சர்மாவோட வந்து ஒரு செஞ்சுரி கூட அடிச்சாரு. அவர் டெஸ்ட்ல எவ்வளவு சூப்பரா பண்ணியிருக்காருங்கிறது நம்ம பார்த்திருக்கோம். பட் ஒன் டேலயும் ஹி இஸ் டன் வெல். அந்த ஒரு செஞ்சுரி அடிச்சது எல்லாம் நல்லா தான் பண்ணியிருந்தாரு. மேபி அவரு எங்கேயா ஃபிட் இன் பண்ண முடியுமாங்கிறது கூட நம்ம பார்க்கலாம். ஏன்னா அது ஒரு ஆப்ஷன் இருந்தா நம்ம டாப்லயே ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆப்ஷனும் உள்ள வந்துருவாங்க. அதுதான் நான் ஃபீல் பண்ணேன். அது வாய்ப்பு இல்ல. பாத்தியா, ரோஹித் தூக்கலான்னு கொழுப்பு தானே. அவன் டஃப் கண்டிஷன்ஸ்ல ரோஹித் மாதிரி ஒரு பிளேயர் தேவை. சி ஜெய்ஸ்வால் வந்து எங்க நீ கொண்டு ஒரு ஃபிட் இன் பண்ணுவ பொசிஷன். நமக்கு தேவை வந்து மிடில் ஆர்டர் இல்லைனா லோயர் மிடில் ஆர்டர்ல தானே இந்த லெஃப்ட் ஹேண்ட் ஆப்ஷன் தேவை. இல்லைனா வெரி டஃப். நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், வெதர் யூ கில்லு கேப்டன் அனௌன்ஸ் பண்ணிட்டேன், ரோஹித் சர்மா தூக்க மாட்டேன், விராட் கோலி ஃபார்ம் சூப்பர் ஃபார்ம், அவரும் கிரேட் பிளேயரு. இப்போ ஸ்ரேயஸ் ஐயர் வைஸ் கேப்டன் நம்பர் 4, கேஎல் ராகுல் 5. இதுக்கப்புறம் நீ கொண்டு வரதுல தானே இருக்கு. வேணா நீ ஷஃபிள் பண்ணலாம், கேஎல் ராகுல் பொசிஷன் மட்டும் தான் ஷஃபிள் பண்ண முடியும். ஜெய்ஸ்வால் வந்து நீ மிடில் ஆர்டரா கொண்டு வர போறியா? கொஸ்டின் மார்க். பண்ண மாட்டாங்க. அதுதான், அதனாலதான் நான் இன்னொரு கேண்டிடேட் சொன்னேன், ஹர்ஷ் தூபே. இந்த இவரை கொண்டு வந்தாங்கல்ல, யார, ஆயுஷ் பதோனி. ஆயுஷ் பதோனிக்கு போல ஹர்ஷ் தூபே எல்லாம் கொண்டு வந்திருக்கலாங்கிற. இல்ல எனக்கு தெரிஞ்சு ஜடேஜா வில் இம்ப்ரூவ். ஏன்னா இப்போ இந்த ஓடிஐ சீரீஸ்க்கு அப்புறம் அவரு நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் வந்துட்டு இந்த T20 ஃபோக்கஸ்னால அவர் இப்போ ரீசெண்டாக ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு தட் அவர் ரஞ்சி ஆட போறாருன்னு. ஸோ நெக்ஸ்ட் ரஞ்சி ட்ரோஃபி கேமே ஆட போறாரு அவரோட ஸ்டேட்டுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஐ ஃபீல் ஹி இஸ் கோயிங் டு இம்ப்ரூவ். அண்ட் டெஸ்ட்ல இருக்கிற கான்ஃபிடென்ஸா அவர் டெஃபினட்டா நெக்ஸ்ட் இப்போ இங்கிலாந்து சீரீஸ் நெக்ஸ்ட் ஓடிஐல அவர் போன வருஷம் இங்கிலாந்துல நடந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து அதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது ஐ திங்க் ஜடேஜா வில் ஷார்லி கம் பேக். அக்சர் பட்டேல் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் இந்த அவரோட சான்ஸுக்கு. டெஃபினெட்லி நோ கொஸ்டின் அபவுட் இஸ். இது நம்ம என்னைக்குமே இந்த பிளேயரோட கிளாஸை பற்றி நம்ம இது பண்ணுறது இல்லை. பொசிஷனுக்கு, இந்த பொசிஷனுக்கு இப்போதைக்கு ஐ ஃபீல் ஓடிஐயில் வந்து ஜடேஜா இஸ் த பிளேயர் அண்ட் இல் டெஃபினெட்லி கம் பேக். நான் ஒரே பாயிண்ட் தான் சொல்கிறேன், அவன் சொன்ன அதே வார்த்தை தான். எந்த பிளேயரும் நான் இது பண்ணல. ஜடேஜா இஸ் லெஜண்ட், நோ டவுட் ஆன் தட். இதே இப்போ இருக்கிற கரண்ட் ஃபார்ம் அண்ட் இதை பொறுத்து தான் நான் அக்சர் பட்டேல் சொல்ல வரேன். ஸோ ஐ ரெஸ்ட் மை கேஸ் ஹியர். லெட்ஸ் see. அதான் நம்ம வந்து ஒரு டீடைல் டிஸ்கஷனே வச்சோம் ஜடேஜா வர்சஸ் அக்சர் பட்டேல்னு. பார்ப்போம். ஐ திங்க் ஜடேஜா வில் ஷியர்லி கம் பேக். அவரோட கேலிபர் என்ன எல்லாருக்கும் தெரியும். நம்ம லாட் ஆஃப் டிஸ்கஷன்ஸ் வி ஹேட், வெரி குட் டிஸ்கஷன். அதை வியூவர்ஸ் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? ஹூ வில் பி தேர்? ஜடேஜா இருப்பாரா, அக்சர் பட்டேல் இருப்பாரா ஃபர்தர் ஓடிஐஸ்ல?
அப்புறம் வந்து வாட் வி குட் ஹவ் டன் பெட்டர், அது உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன, நம்ம எந்த இடத்துல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டி இருக்குங்கிறத உங்களோட ஒப்பீனியன்ஸையும் நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஃபர்தர் இந்த மாதிரி என்ன வீடியோஸ் வேணுங்கிறத நீங்க சொல்லுங்க, நாங்க ட்ரை பண்றோம். கண்டிப்பா பியாண்ட் பவுண்டரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.